அந்த ஓய்வு நன்றி வராத மக்களே நீங்களே தடையில் வந்து கொண்டது போக நன்றி ஆராதனை கூட நீங்களே கூட போக நன்றி அப்பா பிதாவே அன்பின் பிதாவே நித்திய பிதாவே பரலோக பிதாவே ஆவிகளின் பிதாவே சோதிகளின் பிதாவே இரக்கங்களின் பிதாவே மகிமையின் பிதாவே என்னை உண்டாக்கின பிதாவே என்னை ஆட்கொண்ட பிதாவே என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஏன் எங்கள் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் பிதாவே நீதியுள்ள பிதாவே எல்லாருக்கும் ஒரே பிதாவே நீதிமான்களின் பிதாவே இஸ்ரவேலுக்கு பிதாவே ஜீவனுள்ள பிதாவே எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும் பிரியமா இருக்கும் தேவனே உன்னதமான தேவனே மகா தேவனே தேவாதி தேவனே ஜீவனுள்ள தேவனே அன்பின் தேவனே அநாதி தேவனே உமக்கே அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவனே உமக்கே ஆறுதலின் தேவனே உமக்கே ஆறுதலை அளிக்கும் தேவனே உமக்கே மகிமையின் தேவனே உமக்கே ஆபிரகாமின் தேவனே உமக்கே ஈசாக்கின் தேவனே உமக்கே யாக்கோபின் தேவனே உமக்கே எலியாவின் தேவனே உமக்கே தாவீதின் தேவனே உமக்கே பிதாவாகிய தேவனே உமக்கே என்னின் பிதாக்களின் தேவனே உமக்கே என் தகப்பனுடைய தேவனே உமக்கே மனமகிழ்ச்சியான ஆராதனை வேலையில கர்த்தாவே இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆட்சிப்படி ஆண்டவரே வாழ தடைப்பட்ட குடும்பங்களை தடைகளை உடைந்து கொண்டு வந்து உண்மை ஆராதிக்க உமக்கு மகிமையாக நடத்தி ஆண்டவரே உங்களுக்கு கொடான கொடுப்பா. இப்போது கூட கர்த்தாவே இந்த நாளில எல்லா காரியத்தையும் தொடக்கம் முடிவு வரை ஆவியானவர் நீங்களே பொருட்படுத்தி நடத்த நாமும் எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே எடுத்து இப்போ இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். இப்போது கூட நம்ம தேவனாகிய கர்த்தர் மகிமையின் மேகமாய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக பிறந்து நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்து நம் மத்தியில் மகிமையின் மேகமாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனை மகிமையாய் ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம். 213 பாடல். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கிடும் மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கிடும் மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கர்த்தர் நம்மேது அநேக பிரியமா இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். 158வது பாடலை பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமான
தெய்வமே நீரே என் தேவன். உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உண்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே கேட்கும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே கேட்கும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் நாம் அவரை தலையாய் வைத்து நாம் அவருக்குள் சரீரமாய் இருந்து அவர் கிருபைகளை நம்ம கண்டடைவோம். இப்படியாய் மகிழ்ச்சியோடு 149வது பாடலை பாருங்கள். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் காணிக்கையில கரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசித்து காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கும்போது நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நம்ம இயேசுவா கொடுப்போம். ஆனா நம்ம விதைக்கிறதே சிறு இதுதான். ஆனா அதனுடைய பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய பலனை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதே போல நம்மள மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் திருச்சபைக்கு வராங்கன்னா அவங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து அவங்களுடைய எல்லா காரியங்களிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார். அதை நினைச்சு நம்ம குடும்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாருன்னு நினைச்சு விசுவாசத்தோடு காணிக்கையை செலுத்துவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பரிசுத்தமே நம் வாழ்வில் பரிசுத்தமே பரிசுத்தமே
தேவன் நம்மோடு கத்திலும் பெருக்கத்தையே அழைத்திடும் தேவன் நம்மோடு பலத்தின் மேல் பலமே கிருபை மேல் கிருபை மகிமை மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே நம் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே செய்வதற்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல கூட இயேசுவானவர் உதவி செய்வார், இயேசுவானவர் உதவி செய்வார் என்கின்ற வார்த்தையை பேசியிருக்கிறோம். தகப்பனே, வந்திருக்கிற பிள்ளைகள் எந்த உதவி எதிர்பார்த்து வந்திருக்கிறது? குடும்ப காரியங்கள், பிள்ளை காரியங்கள், படிப்பு காரியங்கள், எதிர்கால காரியங்கள், வேலை காரியங்கள்ல, வியாபார காரியங்கள்ல, வீடு காரியங்கள்ல, கணவன் மனைவி காரியங்கள்ல, அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல எனக்கு இப்படிப்பட்ட உதவி இயேசுவிடத்திலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒரு தகப்பன் அப்படியாய் வந்தான். ஆனால் இயேசு உதவி செய்வார். அவிசுவாசத்தை நீக்கினார். அதுபோல அவிசுவாசத்தை நீக்குங்கள். நிச்சயமாகவே இயேசுவானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்ய வல்லவர். பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் எங்கள் தெய்வம் இயேசுவானவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியானவர் பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாங்கள் எலியேசுடைய வாழ்க்கையை தியானித்தோமே. எலியேசுடைய வாழ்க்கை, எலியேசர் என்றால் இயேசு உதவி செய்கிறார் என்று நாங்கள் தியானித்தோம். எங்களுக்கு உதவி எலியேசுடைய குணாதிசயம் இருக்கும்போது வேறுபாட்டின் ஜீவியம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதே போல இயேசுவுக்காக ஒரு ஊழியர், அவருக்கான விசுவாச பிள்ளைகளுக்கான ஜெபம், விசாரிப்பு, அதே போல் எங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்கும்போது நிச்சயம் இயேசு உதவி செய்வார். அவரை தேடி வந்தவர்கள் அவர் கைவிட மாட்டார். அவர் உதவி செய்ய வல்லவர் என்று இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உதவிகள் பரத்திலிருந்து கடந்து வரட்டும். எந்தெந்த தடையான காரியங்கள் உடைக்கப்பட்டு அந்த உதவிகளை இந்த பிள்ளைகள் அன்றே சுதந்திரத்துக் கொள்ளட்டும். இயேசுவானவர்களுக்கு உதவி செய்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதால் இதனால கேட்ட சாட்சியின்படி ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உதவி கடந்து வண்டியவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் சொல்கிறேன். பெரிய காரியங்கள் செய்து தொடர்ந்து நாங்கள் ஞானஸ்தான ஆராதனை கடந்து செல்ல இருக்கோம். அந்த இடத்துல இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும், பரலோகம் மகிமைப்படட்டும், பரலோகம் திறக்கப்படட்டும். ஞானஸ்தானம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறபடி நாலு அதிபதியை அவர்கள் எடுக்கிற ஞானஸ்தானத்தை கர்த்தரை கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.